அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி ஒன்று டிஃப்ரெண்ட்டாக காளான் கிரேவி தாங்க செய்ய போகிறேன். இது சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் செம்ம சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துட்றேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, நல்ல ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையாக சேர்த்துடலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துட்றேன். பாருங்கள், ரெண்டையும் சேர்த்துட்டு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு 5 பூண்டு பல் இருக்குங்க, அதோடு சேர்த்துடலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் அதோடு சேர்த்துறேன். இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஒரு தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் இப்போ வச்சிடுறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. இந்த மசாலா தான் நமக்கு அந்த கிரேவிக்கே செம்ம சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப்பு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6 முந்திரி பயிறு முழுசாக போட்டிருக்குங்க. கசகசா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். கசகசா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் அரையும், அதனால் நம்ம ஒரு 2 பல்ஸ் நல்லா கூடவே விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். பாருங்கள், ஸ்பைசஸ் எல்லாம் நல்ல வாசனை வர வரைக்கும் பொரிஞ்சதும் 1 கப்பு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு தக்காளி சேர்த்துடுறேன். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா அந்த ஸ்பைசஸோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. நல்லா ஒரு 50% உங்களுக்கு வதங்கணும். இஞ்சி பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன், பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கிட்டத்தட்ட 1 ஸ்பூன், ஒரு 2 சேர்த்தா நீங்கள் போகிறதா இருந்தால் கரெக்டாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா அந்த எண்ணெயிலே நான் வதக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம அந்த எண்ணெயில் வதக்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்து இந்த பேஸ்ட் எடுத்து நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு அதில் 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனால் தான் போட்டிருக்கேன், ஜீரகத்தூள் போட்டுட்டு 1 ஸ்பூன் நான் மல்லித்தூள் போட்டுடுறேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுடலாம். மல்லி மிளகாலாம் சேர்த்து அரைச்சி தூள் 1 ஸ்பூன் போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளோட வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும், அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாமே நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், கை விடாத ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா உங்களுக்கு அந்த எண்ணெயெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நான் ஒரு பாக்கெட் காளான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த காளானை சேர்த்து அதோடு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கிரேவி உங்களுக்கு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலையும் இருந்துச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் இப்போ கொதிக்க வச்சுட்டு போகிறேன். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த கிரேவியை ரெடி பண்ணிடலாங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கமகமன் வாசனையோடு கொதிச்சிட்ருக்குது. பாருங்கள், நல்லா கமகமன் வாசனை அடிக்குதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கொதிக்க வச்சு எடுத்து வச்சிடணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சுருந்தேன் இந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட் எடுத்து ஃபைனலாக நான் ஊற்ற போகிறேன். சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தூரம் அருமையாக இருந்துச்சு. உங்களுக்கு சப்பாத்திக்கெலாம் காம்பினேஷனு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஊற்றுனதும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நான் கொதிக்க விட்டு எடுத்துகிட்டு போகிறேன். அந்த தேங்காவோட கொஞ்சம் வாசனை போகணும். பாருங்கள், அவ்வளோதாங்க. நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கும் வந்துச்சு. செம்ம சூப்பராகவும் இருக்கும் இந்த காளானோடு சேர்த்து சாப்பிடும்போது. பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலையும் இருக்குங்க. நம்ம சாதாரணமாக மசாலா போட்டு நம்ம காரமாக செய்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன், செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சப்பாத்தியோட அந்த காளான் கிரேவி சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் அருமையாக இருந்துச்சு. பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சப்பாத்தியை காளானோடு சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் அருமையாக டேஸ்ட்டில் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.